ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டைட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பேர் சொல்லியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். பைபிளில் அப்படி நிறைய முக்கியமான நபர்கள் இருக்காங்க. தேவனுடைய வீடு நிகழ்ச்சிக்கு அன்பாய் வரவேற்கிறோம். பல கேள்விகள் இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு. லெட்ஸ் வெல்கம் பிரதர் எம்டி ஜெகன். பிரதர், வெல்கம் டு த ப்ரோக்ராம். ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டைட். பல கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் தேவனுடைய வீடு அப்படின்ற தலைப்பில் பார்க்குறோம். கிரைஸ்ட் மென்ஷன் பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படி தோணுது எனக்கு தோணுது. கேள்வியாக வைக்கிறேன். பல கேரக்டர்ஸை மென்ஷன் பண்ணுறாரு ஜீசஸ் கிரைஸ்ட். லூக்கில் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் கேரக்டர்ஸில் அதில் மென்ஷன் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு நபராக பார்க்குறது லாட்ஸ் ஒய்ஃப், லோத்தின் மனைவி. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் ஒய் பேஷண்ட் டைட், அதான் கேள்வி. லோத்துவின் மனைவியை பற்றி நான் ஒரு பீரியடில் நாங்கள் ஒரு கேரக்டர் ஸ்டடி எடுக்கும்போது ஒரு விஷயம் எப்போவுமே நம்மக்கிட்ட 1000 நல்ல விஷயம் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அது பிரதானமாயிடும். இந்த மிச்சம் இருக்கிற 99 நல்ல விஷயம் அடி வாங்கிடும். லோத்துவின் மனைவியை மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது பேர் தெரியாமல் நிறைய விஷயங்கள் செஞ்சவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே பேர் தெரியாமல் போனதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் பைபிளில். அதனால தான் பேர் தெரியலன்னு சொல்ல முடியாது. பட் நான் யோசிக்கிறது சொல்கிறேன். உதாரணமாக யோபுவின் மனைவி இருக்காங்க. யோபுவின் மனைவியை பற்றியும் நம்ம தனியாக ஒரு கேரக்டர் பார்க்கணும். அவங்கள பற்றியும் யோசிக்கணும். ரெபேக்காள் எப்படி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ நம்ம பார்த்தோமோ, இத்தனை வாரம் பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த பேர் தெரியாத ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க. சில ரொம்ப ஒரு முக்கியமானமோ டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்குது. ஆமாம், ரொம்ப முக்கியம். இப்போது நோவாவுடைய மனைவியை பற்றி பார்த்தோம். அவங்க பேரும் தெரியாது. இப்போது லோத்துவினுடைய மனைவி, யோபுவின் மனைவி, இந்த மாதிரி பேர் தெரியாமல் ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட்டுக்கு ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க. பேர் தெரியாமல் போகிறதுக்கும் ரீசன் இருக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது, உன் பேரை கிறுக்கி போடுவேன் அப்படி இருக்குது. அதனால் பேர் தெரியாதவங்கெல்லாம் கிறுக்கி போடப்பட்டவங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சிலருடைய பேர் பர்டிகுலராக மறைக்கப்பட்டிருக்கு. அதில் லோத்துவின் மனைவி ஒரு ரீசன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னீங்க பேஷண்ட் டைடு ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி, நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி வருவோம். நீங்கள் லோத்துவின் மனைவியோடைய கேரக்டர் மட்டும் எடுத்து பாருங்கள். நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். அதாவது நாளைக்கு காலையில் சோதம் அழிய போகுது. அப்படி அழிய போகிறதான அந்த சிட்டி, இன்றைக்கி நம்ம ஒரு சிட்டி மோசமாக இருந்தால் பிள்ளைகளை அனுப்ப யோசிக்கிறோம், பயப்படுறோம் இல்லையா? அந்த சிட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி அங்கே பாவம் பெருகி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குதுங்க அப்படிலாம் சொல்கிறோம். நாளை காலையில் அழிய போகிற ஒரு சிட்டி சோதம். அந்த சிட்டிக்குள்ளே கல்யாண வயசு வரைக்கும், அது எத்தனையும் வச்சுக்கோங்க, இன்னைக்கு கணக்கில் ஒரு 18ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் விவரம் அறிஞ்சு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு பர்மிஷன் வாங்குகிற வயசு தான் அந்த காலத்தில். ஏன்னா ரெபேக்காளுக்கு அப்படி தான் பர்மிஷன் கேட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியதான வயசில் உள்ள 2 பெண் பிள்ளைகளை அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த சிட்டிக்குள்ளே அந்த அம்மா வளர்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு மோசமான ஒரு ஏரியாவில் லோத்து வளர்த்தாரு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஊர் ஃபுல் ஆஃப் ஹோமோசெக்சுவாலிட்டி. ஸோ அதனால் லோத்து என்ன பண்ணுறாரு, ஊருக்கு வெளியே போயிட்டார். நீங்கள் அந்த 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 19ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்படி அர்த்தம் என்னென்னா, அந்த சிட்டியோட என்ட்ரன்ஸ்க்கு அவர் போயிட்டார், ஊருக்குள்ளேயே அவர் இல்லை. ஏன்னா ஊருக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இருக்குது. அந்த ஊர் அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஊர். அவ்வளோ ஒரு ஒஸ்ட்டு சிட்டிக்குள்ளே லோத்துவால் வாசம் பண்ண முடியல. அவர் ஊருக்கு வெளியே போயிட்டார். ஆனால் 2 பெண் பிள்ளைகளை அந்த இடத்துக்குள்ளே அந்த அம்மா வளர்த்துருக்கோன்னா, அது கல்யாண வயசு வரைக்கும் வளர்க்கோன்னா, நான் சொல்லுவேன், ஒரு தாயினுடையதான ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை நான் இதாக சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது குறைச்சி மதிப்பிடுறேன்னு அர்த்தம் இல்லை. ஒரு தாய் இல்லாமல் தகப்பன் பிள்ளையை வளர்க்குறது கஷ்டம். சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்குறது கஷ்டம். உடனே அந்த தகப்பன் 2வது கல்யாணம் பண்ணிடுவார், இல்லை ஏதோ ஒன்று செய்வார். காரணம் என்னென்னா, அது இயல்பாகவே கஷ்டம். ஒரு ஆணால் வெளியே போய் நல்லா சம்பாதிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் ஃபேமிலிக்குள்ளே பிள்ளைகளை வளர்க்குறதுல ஒரு மனைவியோடைய துணை இல்லாமல் நடக்கவே நடக்காது. பார்ட்னர்ஷிப் ஹெல்ப்பர் அவங்க இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கணவன் இல்லாமல், அல்லது கணவன் இருந்து பிரயோஜனப்படாமல் குடிகார கணவனாக இருப்பார், அவர் வீட்டுக்கு காசு கொடுக்காதவராக இருப்பார், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த வீட்டில் கூட அந்த தாய் ஒழுங்காக இருந்தால் அந்த குடும்பம் பர்ஃபெக்டாக நடந்துடும். இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை லட்சக்கணக்கில் வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்க முடியும். நிறைய ஃபேமிலிஸை பார்க்க முடியும். இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க,
ஒரு இது வந்து குடியில வந்து ஊறி போகிற உலகமாக மாறிடுச்சு. வேர்ல்டு வைட் எங்கே போனாலும் வந்து பெரும்பான்மையான ஆண்கள் குடிக்க தொடங்கினாங்க. நான் அதெல்லாம் பார்ப்பேன், இவங்க பார்ப்பேன். சிலர் வந்து அப்படியே தள்ளாடிட்டு போவாங்க, கீழே விழுந்து கிடப்பாங்க. அந்த குடும்பத்தில் எப்படி நடக்கும்? நான் ஒரு பிள்ளைய மீட் பண்ணேன். ஒரு 16, 17 வயசு பிள்ளை ஒரு கடையில் வேலை செய்யுது. அப்போது அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கு. போனோன்னே கண்டுபிடிச்சிருச்சு. அங்கிள் நான் உங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லுச்சு. அப்புறம் போகும்போது அந்த ஓனர்கிட்ட சொல்லுது, நான் அவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கிட்டுமான்னு. அவர் சரிம்மான்னாரு. வந்து அந்த பிள்ளை வந்தோடனே அழுகுது. என்னன்னு கேட்டால் அந்த பிள்ளை சொல்லுது, எங்கள் அப்பா வந்து பயங்கரமான குடிகாரரு. எங்கள் குடும்பத்தை அவர் வளர்க்கல, எதுவுமே செய்யவே இல்லை. இப்போ எனக்கு ஃபீஸ் கட்டணும் காலேஜுக்கு. நான் வந்து இப்போ வேலை பார்த்து அங்கே கட்டுறேன். இப்போ நான் கேட்டேன் அந்த பிள்ளைய, சரிப்பா நான் ஃபீஸ் எதாவது கட்டணுமா? இல்லை இல்லை அங்கிள், நான் அதுக்காக வரல, அதுக்காக உங்கள்கிட்ட சொல்லலை. நான் வேலை பார்த்து கட்டிடுவேன். ஆனால் எனக்கு ஃபேமிலி சரியில்லை, நானே தான் எல்லாம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்கள், தாய் இல்லை, தகப்பனுடைய நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது இன்றைக்கி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஒரு தாய் மட்டும் ஒழுங்காக இருந்தால் போதும், அந்த குடும்பத்தை வளர்த்துடலாம், காப்பாற்றி எடுத்துடலாம். அதான் ஒரு ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். தன் வீட்டை கட்டுகிறாள். குணசாலியான ஸ்திரீ குடும்பத்தை கட்டுகிறாள்னு இருக்குல்ல. எத்தனை தாய்மார்கள் இன்றைக்கி யோசித்து பாருங்கள். அதாவது நான் தகப்பன்மார்களை குறை சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி குடும்பத்தோடைய காரியத்தையும் பார்த்துக்கிட்டு ஃபினான்ஷியலாகவும் குடும்பத்தை பார்க்கறதுக்கு வேலைக்கு போகிற எத்தனை பெண்கள் இருக்காங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், என் பிள்ளைங்கிட்ட கூட சொல்லுவேன், ஒரு ஆண் வெளியே போய் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுங்கிறது வந்து நார்மல், ஏன்னா அதான் ஃபார்முலா. ஆனால் ஒரு பெண் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுங்கிறது மிகப்பெரிய கடினமான விஷயம். ஏன்னா வெளியே எத்தனை மிருகம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இயேசு காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரித்தாருன்னு இருக்கு, எத்தனை மிருகம் இருக்குன்னு தெரியாது. அவைகளுக்கு நடுவில் ஒரு பெண் போயிட்டு வர்றது இருக்குல்ல, அதுவும் சில நாடுகளெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்காக அவங்க போயிட்டு வராங்கல்ல. நான் சில இடங்களில் பார்ப்பேன், காலைல 5:30 6 மணிக்கெல்லாம் கிளம்பி சாப்பாடு கட்டிக்கிட்டு சென்னைக்கு வேலைக்கு வருவாங்க. ட்ரெயினில் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு திருப்பி சாயங்காலம் கிளம்பி போகிற வழியில் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் நைட்டுக்கு சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு அம்மா நாகர்கோயிலில் ஒரு வயசான அம்மா மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. அந்த அம்மாட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, காலையில் 5:30 மணி பஸ்ஸை பிடிப்பாங்களா அவங்க. போகும்போதே காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு கணவருக்கு செஞ்சு வச்சுட்டு, கணவருக்கு இங்கே வேலை, அவங்களுக்கு அங்கே வேலை செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்களா. அவ்வளோ சாக்ரிஃபைஸ். திருப்பி வந்து நைட்டு சாப்பாடு செஞ்சுட்டு படுத்து தூங்கி வச்சு திருப்பி காலைல போவாங்களாம். ஆல்மோஸ்ட் அவங்க லைஃபே எத்தனை வருஷம் அப்படி போயிடுச்சு. அதுதான் ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஆட்கள். லோத்துவின் மனைவி நம்ம ரொம்ப சாதாரணமாகவே நினைக்கிறோம். அந்த அம்மா வந்து ஆஃப்கோர்ஸ் உண்மை, அந்த அம்மா வந்து கடைசி நேரத்தில் திரும்பி பார்த்தது, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய கேரக்டர், 2 பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுற வயசு வரைக்கும் இவ்வளோ பர்ஃபெக்டாக வளர்க்கணுமே, எப்படி முடியும்? வசனம் சொல்லுது, மருமகள்மார்கள் மாப்பிள்ளை பார்த்துருக்குறாங்க. லோத்து மாப்பிள்ளை பார்த்துருக்கிறாரு, போய் கேட்குறாரு, அந்த மாப்பிள்ளையே போய் கேட்குறாரு. அப்போ அந்த பிள்ளைகள் எந்த விதமான இன்றைக்கி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் செய்யாமல் அது வரைக்கும் காத்திருக்கு தானே. அப்படிப்பட்டதான ஒரு மிக முக்கியமான கேரக்டர் தான் லோத்துவின் மனைவி. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் ஒரு குடும்பத்தை கட்டி கல்யாண வயசு வரைக்கும் காப்பாற்றுறதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அதுவும் சோதோம்குள்ளே அந்த அம்மா சூப்பராக வளர்த்து எடுத்தாங்க. ஆனால் என்ன, இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸும் இவ்வளோ பெரிய காரியங்களும் ஒரே ஒரு விஷயத்தில் அடிபட்டு போயிடும். அதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் இந்த இன்னொரு இதே பேஸில் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். ஒரு ஹார்வெஸ்ட், ஒரு விவசாயி வந்து விதையை வைக்கிறாரு, அது ப்ராட்காஸ்டிங், அதை ப்ராடாக கேஸ்ட் பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது நல்ல விதைகளும் வருது, தீமையான அந்த இதெல்லாம் வருது, தான்ஸ் எல்லாம் கூட வருது. ஒரு ஸ்டேஜில் வந்து விட்டுருப்பா அப்படின்றாரு, விடுப்பா. இப்போ நான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன். அதாவது ஹார்வெஸ்ட்டுன்னு வந்தால் அது நல்லா நல்லா ஹார்வெஸ்ட் வரும்போது ஹார்வெஸ்ட் பண்ணணும், அதை அறுவடை பண்ணுறோம். அப்போது இந்த ஊரை வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு அளவு பண்ணுறாரு, நல்ல வளர்ச்சி அடையுது. ஒரு பக்கம் செழிப்பான வளர்ச்சி, இன்னொரு பக்கம் பாவமும். ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இதை அழிக்கணுன்ற ஒரு தாட் வந்து கடவுளுக்கு லேஸில் வராது, ரொம்ப பொறுமையாக திங்க் பண்ணி தான். ஆனால் இங்கே வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நோவா பற்றியும் லோத்து பற்றியும் லோத்தின் மனைவி பற்றியும் மென்ஷன் பண்ணுறாரு.
அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் லூக்ல வந்து ஒரு ஓல்ட் டெஸ்டமென்ட் கேரக்டர் மென்ஷன் பண்றாரு. அப்போ அந்த கடவுளோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குன்றது ரொம்ப கிளியரா தெளிவா அது இது ரெவலேஷன் பாயிண்ட்லயும் நம்ம பேசியிருக்கோம், டச் பண்ணியிருக்கோம். அப்போ எங்க அது மேக்ஸிமம் அடைஞ்சு இதுக்கு மேல முடியாதுப்பா. ஏன்னா நோவாதுல அதை பார்க்குறோம். இது நம்ம கொஞ்சம் அந்த ஆங்கிளில் நான் கொஞ்சம் இந்த ஊர் வந்து எங்கேயும் ஒரு இடத்துல டாலரேட் பண்ண முடியல. அந்த டாலரேஷன் பிரேக்கிங் பாயிண்ட் எங்கே வருது? இதை நீங்கள் வசனத்துலேருந்து பார்க்கணும்னு சொன்னால், பாவம் இல்லாத காலமே இல்லை உலகத்தில். ஆமாம். ஆதாம் படைக்கப்பட்டு கொஞ்ச நாள்லேயே ஒரு பழம் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறமே பாவம் வந்துருச்சு உள்ள. அன்னையிலேருந்து பாவம் பெருகிட்டு தான் இருக்குது. ஆமா. பாவம் குறைஞ்ச மாதிரி இல்லை. பாவம் வந்து ஆதாம் நோவா காலத்தில் பூமி கொடுமையினால் நிறைந்து இருந்ததுன்னு இருக்கு. ஒரே ஒருத்தனை தவிர மிச்சம் எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. அப்படி ஒரு சிச்சுவேஷன். அப்படி ஒரு அதே நிலைமை தான் இங்கே லோத்தோடைய காரியத்தில் இருக்கு. ஆனால் சோதோமை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எசேக்கியேல் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சோதோமை குறித்து சொல்லும் பொழுது சோதம் வந்து ஆகார திரட்சினால் இருந்துச்சாம். ஆகார திரட்சினா முழுக்க முழுக்க சாப்பாடு வந்து அவ்வளோ இருந்துச்சாம். ஆனால் அவங்ககிட்ட இருந்த பிரச்சனை என்னென்னா, அப்படின்னா ஹார்வெஸ்ட்டும் நல்லா இருந்திருக்கு. நல்ல ஹார்வெஸ்ட். அது அந்த பாயிண்ட் தான் வரேன். ஆமாம், அங்கே அவர் சொல்கிறார் ஆண்டவர், ஆகார திரட்சி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படிம்பார். அப்போ காட் வந்து என்ன சொல்கிறாரு, இவ்வளோ ஆகார திரட்சி இருக்கும்போது நீ செய்ய வேண்டியது என்னென்னா, எளியோரை நினையாமை அப்படிங்கிறார். காடுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதுதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவம் வந்து இருக்குது. அவர் பாவத்தை பார்க்குறாரு. பாவம் உச்ச அடைகிற நிலைமை இருக்குது. அதில் அவர் ரொம்ப கொடுமையாக பார்க்குறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு தேவைக்கு அதிகமாக ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னா, காடு வந்து கணக்கு தெரியாதவர் இல்லை. ஒரு நாளும் காட் இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு கட்டடத்துக்கு வாங்கும்போது கூட கொஞ்சம் தான் எக்ஸஸ் வாங்குவாங்க. அவங்க வந்து ஒரு லோடு தேவையான இடத்துல 10 லோடு வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கே இவ்வளோ கணக்கு தெரியும் போது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு கணக்கு நல்லா தெரியும். அப்போ ஏன் இவ்வளவு கொடுக்குறாரு? ஒரு சிலருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாருல. ஏன் கொடுக்குறாருன்னா, அவர் நான் வைத்து கொள்வதற்கு, நான் மாத்திரம் சாப்பிட்டு திருப்தி அடைவதற்கு அல்ல, உங்ககிட்ட கொடுத்து உங்கள் மூலியமா அந்த ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது. அவனுக்கு வந்து தேவனை தெரியல. அதனால தான் அவர்களுக்கு பண்ணுறத எனக்கு பண்ண மாதிரி நீங்கன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு என்ன தெரியல. ஸோ தெரியாததுனால அவன் தரித்திரத்தில் இருக்கான். உனக்கு என்ன தெரியுது. ஸோ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இப்போ நீ இந்த காரியத்தை அவனுக்கு செய்யும் பொழுது அவன் என்ன நினைப்பான்னா, என்ன புரிஞ்சுப்பாவன், இவங்கள் தேவன் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாரு, எவ்வளோ கொடுக்குறாரு. இதன் வழியாக தேவனுடைய அன்பையும் யார் தேவன் என்பதையும் அவர் தெரியப்படுத்துகிறார். ஏன்னா அவருடைய ஃபார்முலாவே அவன் வாங்க முடியாத இடத்துல இருக்கிறார், டிஸ்டன்ஸில் இருக்கிறார், தேவனை விட்டு தூரத்தில் இருக்கிறார், தேவன் நினச்சாலும் கொடுக்க முடியாத இடத்துல அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இங்கே நமக்கு ஏன் அதிகம் கொடுக்கப்படுது? இன்றைக்கும் இதான் நமக்கு நிலைமை, சோதம் நிலைமை தான் இப்போ இருக்குது. நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. எதுக்காக கொடுக்குறாரு? ஒரு பீரியடில் நம்ம என்ன நினைக்கிறோம், என் பிள்ளைகளுக்கு சரி ஆண்டவர் சொல்ல வச்சுக்கோ, அடுத்து பேர பிள்ளைகளுக்கு ஓகே, மிச்சம் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை 4 தலைமுறையானாலும் நான் இங்கே இருக்கணும். ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். இல்லை, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய தலைவர் சொல்லியிருந்தார், உங்கள்கிட்ட எக்ஸஸாக இருக்கிறது இன்னொருத்தரது அப்படின்னாரு. உண்மை, மிக சரி. சோதோமுடைய பாவத்தில் மிக மோசமான பாவம் என்னென்னா, அவங்ககிட்ட ஆகார திரட்சி இருந்துச்சு, எளியோரை நினையாமை. ஸோ அவங்க வெல் செட்டில்ட். நான் இப்போது கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்குறேன். ஏழைகள் அழிகிறாங்க நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் இப்போல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், பெரிய பெரியதான பட்டணங்கள் எல்லாம் வீழ்த்தப்படுது, பெரிய பெரிய பட்டணங்கள்லாம் எரிக்கப்படுது. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே எத்தனையோ ஏக்கஸ் எரிக்கப்படுது, எத்தனையோ பூகம்பங்கள். இதில் எல்லாமே ஏழைகள் தான் செத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. பணக்காரர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? இன்றைக்கி வந்து அந்த சோதோமுடைய பாவம், நம்ம வெறும் ஹோமோசெக்சுவாலிட்டியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சோதோமில் இருந்துச்சு, அதுவும் இருந்துச்சு. ஆனால் இதுதான் பிரதானம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இறங்கி போய் என்னுடைய சந்நிதிக்கு வந்தது உண்மையான போய் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட பாவம் இருந்துச்சு. அதனால தான் அந்த ரிச் மேன் வந்து கேட்கும் போது, நான் எல்லாம் பண்ணிட்டேன், நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏழைகளுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி சகையு ஆண்டவர் கூட வருவார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு பேர் சொல்லி கூப்பிட்டுருவார், சகைவை இறங்கி வா. இப்போ அவன் இறங்கிட்டான், ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான், ஆண்டவர் கூட வாக் பண்ணுறான். நம்ம என்ன சொல்கிறோம், ஏனோக் வாக்ட் வித் த காட், அப்புறம் நோவா வாக்ட் வித் த காட். இப்போது சகையு வாக்கிங் வித் த காட் போயிட்டு இருக்கிறார். லைனில் வந்துட்டார். ஒன்று கீழ்ப்படிஞ்சிட்டாரு, இப்போ கர்த்தரோட நடக்கிறாரு. ஸ்டில் நவ் வேதம் சொல்லுது ரட்சிப்பு வரல அவருக்கு. எங்கே ரட்சிப்பு வருதுன்னு சொல்லும் போது, எனக்கு உண்டானவைகள் பாதியை விற்று தரித்திரருக்கு கொடுக்குறேன். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அங்கே தான் டேர்னிங் பாயிண்ட். இங்கே இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த இடத்துல தான் அங்கே மாற்றோம்.
அப்ப நமக்கு அந்த குடுக்க மனசு இல்லாதது ஒரு ஒரு கடவுள் பார்வையில அது ரொம்ப அவருக்கு வேற மாரி பார்க்குறாரு. பெரிய பாவமா பார்க்கப்படுது. ம். நம்ம சில நேரத்துல வந்துட்டு சில பாவங்கள வந்துட்டு பெரிய பாவம், சின்ன பாவம்னு பிரிப்போம்ல. தேவனுடைய பார்வையில ஏழைக்கு குடுக்காதது பெரிய பாவமா பார்க்கப்படுது. ம். நரகத்துக்கு போறவன் லிஸ்ட்ல யார சொல்றாரு? இப்ப நீங்க ஒரு வசனம் சொன்னீங்க இல்லையா? ம். அவர்களுக்கு செய்தது எனக்கே செய்தீர்கள்னு. அப்போ அந்த இடத்துல வசனம் சொல்லுது, நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. ம். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுக்கவில்லை. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்க எப்போ பசியா இருந்தீங்க? ம். எப்போ ஆகாரம் இல்லாமல் இருந்தீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவங்க ஒரு ஏழை எளியவன் அப்படி இருந்தானே பாத்தியே, நீ அவனுக்கு செய்யலையே. சொல்லிட்டு முடிவு என்னவா இருக்குன்னா, அவர்களை புறம்பான இருளிலே தள்ளுங்கள்னு இருக்கு. நரகத்துக்கு ஏதுவான பாவமா அது பார்க்கப்படுது. ம். அதாவது ஆண்டவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் சகையு பாதியை வித்து கொடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ரீம் ஆண்டவர் நம்மளை அந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சா ஓகே, சோதரம். சரி, முடியல, உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை. கொஞ்சமாவது ஆமா, அதுல தான் கர்த்தருக்கு மேலுள்ள அன்பு. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? ம். இன்னைக்கு ஒரு ஒரு ஒருத்தர் என்கிட்ட சொன்னது, அது சரியா தப்பான்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்களை நான் கேள்வி கேட்குறேன். இப்போ அவர் சொன்னார், சாப்பிட்ற சாப்பாட்டு மிச்சமாச்சுன்னா கீழே தான் கொட்டுவேன், ம். ஆனால் என் வீட்டு டிரைவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ம். நான் கேட்டேன், என்ன ரீசன் அப்படின்னா, நான் சாப்பிட்ற இந்த சாப்பாடு வந்து அதோட வேல்யூ வந்து எனக்கு தெரியும். ஓஹோ! நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த இடத்துல சாப்பிட்றேன்னு. சரி. ஆனால் அந்த டிரைவருக்கு தெரியாது. சரி. டிரைவர் என்ன நினைப்பாருன்னா, அப்பாரு எவ்வளோ நல்லா சாப்பிட்றாரு. ம். ஸோ அவருக்கு இது போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓஹோ! எனக்கு இது எப்படி சரின்னு எனக்கு படவே இல்லை. வித்தியாசமா இருக்கே. வித்தியாசமாக இருக்குல்ல. ம். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், சரி உங்கள் டிரைவருக்கு தர வேணாம், ஒரு ஏழைக்கு கொடுக்கலாமே, அன்னோன் ஏழைக்கு கொடுக்கலாமே. ம். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை அறியாதவங்க தான தர்மம் நல்லா செய்கிறாங்க ஆமா. இல்லையா? ஒரு சிலர்லாம் நீங்கள் பார்க்கும்போது தங்கள் வாழ்க்கையே தியாகம் பண்ணவங்களா இருக்கிறாங்க ஆமா. இல்லையா? அதில் நமக்கு டாப் 1 மதர் தெரசா. நம்ம அவங்கள வேர்ல்டு நம்பர் 1 அவங்க. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம அதில் ஒரு 0.1% இருக்கணுமே. ம். நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு ஃபீஸ் கட்ட முடியலன்னும் போது நீங்கள் அந்த மொத்த ஃபீஸையும் கட்ட வேண்டாம். ம். அதில் ஒரு 10ல் 1% ம். அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கலாம்ல. ஏதோ ஒன்று. இன்றைக்கி வந்து அந்த சுபாவ அன்பு அப்படின்னு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் கடைசியாக உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அன்பு தான். ம். அன்பு இல்லைன்னா அந்த இடத்த கர்த்தர் க்ளோஸ் பண்ணிடுவார். ம். அதுதான் சோதோமுடைய பிரச்சனை. அங்கே தான் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. பரிசுத்த ஆவி, நான் போய் பரிசுத்த ஆவி அனுப்புகிறேன்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியும் உணர்த்துறாரு. ஆனால் அந்த பரிசுத்த ஆவி உணர்த்ததையும் நம்ம தாண்டி சைலண்ட் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில் உணர்த்துறதுக்கு இல்லாமல் போயிடுது. அந்த ஸ்டேஜ் தான் சோதோம் கொமோரா வந்துட்டாங்களோ. ஆமாம், மனசாட்சியில் சுடுண்டவர்கள். அதாவது எப்போ பணத்தாசை பொருளாசை வந்துடுதோ ம். அந்த இடத்தில் அன்பு போயிடும். ம். சொந்த கூட பிறந்ததான அண்ணன்கள் கஷ்டப்படும் போதே, தம்பிகள் கஷ்டப்படும் போது, தங்கச்சி கஷ்டப்படும் போது கொடுக்காத எத்தனை பேர் இருக்காங்க? ம். நான் எப்பவுமே சொல்வேன், நீங்கள் ஒருத்தர்கிட்ட போகிறீங்க தேவைன்னு சொல்லி, அப்படி போக வேண்டியதில்லை. கர்த்தர்கிட்ட போனால் போதும், அவர் கொடுப்பார். என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம் அது. சரி, அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போகிறோம். போகிறவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ம். ஒரே வார்த்தை தான், ஜோம் பண்ணுவோம் பிரதர், நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன்னா அவர் தரமாட்டார்னு அர்த்தம். ஆமாம். அவர் கொடுக்குறவராக இருந்தார்னா 5000 கேட்டிங்கன்னா இல்லை 500 கொடுத்து அனுப்புவார், இல்லை ஒரு 50 கொடுத்து அனுப்பிடுவார். என்கிட்ட இவ்வளோ தான் பிரதர் இருக்குது, வச்சு பார்த்துக்கோங்க, மிச்சத்தை ஜோம் பண்ணுவோன்னு. அவர் கொடுக்க மாட்டாருன்ற ஆளை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரே வார்த்தை தான், நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் பிரதர். ஆமாம். அதோட இன்னும் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும், பொண்ணு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது பொண்ணு பிடிக்கலன்னா ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ இது 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 எப்படி அந்த ஜெபமே ஒரு ராங் தப்பிக்கிறதுக்கான வழியாக போச்சு. வழியாக போச்சு. அது ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். ரிஸ்க்கு தான் ஆண்டவர்கள். அப்போது சோதோமுடைய பாவங்களில் மிக முக்கியமானது என்னென்னா எளியோரை எண்ணாமை. அவர்கள் கரங்களை பலப்படுத்தாமல் நீ விட்டுட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதைத்தான். அன்றைக்கி சோதம்குள்ளே அதான் இருந்துச்சு. இப்போது லோத்து ஏன் சோதம்குள்ளே போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பணக்கார சிட்டி. இவர் யார்? பெரிய பணக்காரர், ஆஸ்தி நிறைய இருக்குது இவர்கிட்ட. இவர் வச்சிருக்கிறத லேண்டே தாங்க முடியலையா, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அப்போ தான் இவர் ஒரு நல்ல ஒரு பாஷ் சிட்டிக்குள்ளே உள்ள நுழையிறாரு. அவர் பார்க்கும்போதே பார்க்குறாரு, இது எப்படி இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சிட்டியை தானே விரும்பி போகிறோம். தண்ணி இருக்கா இல்லையா, சிட்டி எல்லாமே பார்க்குறோம். ஆமாம், அதுவும் ஹை லெவல் சிட்டியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நமக்கு. பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கா, எல்லாம் ப்ராக்டிக்கலான விஷயங்கள். அப்போ அங்கே போயாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு போனால் இவரும் பணக்காரர், அவங்களும் பணக்காரர். ஓகே ஃபைன், எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு நாள் வந்தது, இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமே, அங்கே தான் கஷ்டம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமே. லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்ங்கிறது அங்கே தான் இருக்குது. அங்கே தான் வருது. அங்கே தான் வருது. இன்னொரு வித்தியாசமான கேள்வி வரேன். ஏப்ரஹாம் வந்து அதாவது ஒரு பெரிய ஒரு கேரக்டர். ஏப்ரஹாம் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த மாதிரி ஃபெய்த் ஸ்டாண்டில் நிற்கிறாரு, அப்படி இருக்காரு. லோத் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் ஸ்டாண்ட் ரெக்கார்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல.
ஆனால் வந்து லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுறாரு. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அப்போ லோத் வந்து கேரக்டர் வந்து டுவர்ட்ஸ் காட் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கார் அவர் அப்படின்னு தான் புரியுது எனக்கு. ஒரு ஸ்டேஜில் வந்து ஏப்ரஹாமே பார்த்து சொல்கிறாரு, நீ எப்பா நம்ம சமாதானமாக இருக்கலாம் நீ சொல்லுன்றாரு. இது அப்போ லோத்து மேலே கடவுள் பார்வை வந்து, ஏன்னா இது எப்படியோ அழிச்சிட்டோன்னு இல்லை, ஒரு ஸ்டேஜில் வந்து கடவுள் சொல்கிறாரு, இந்த ஊரை நான் அழிக்க முடியாது, லோத்து வெளியே வந்தால் தான் அழிக்க முடியுன்ற ஸ்டேஜுக்கு போகுது. அப்போ இந்த குடும்பம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கரெக்டாக ஒரு ஸ்டாண்ட் சில விஷயங்கள் எடுக்கிறாங்கன்னு தான் நமக்கு புரியுது. இப்போது ஆபிரகாமை பற்றி நம்ம சொல்லும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவன் விசுவாசித்தான், அதை நீதியாக கர்த்தர் எண்ணினார் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆபிரகாம் நீதிமான் ஆமாம் இல்லையா? ஆனால் லோத்துவை ஒரு இடத்துக்கு 2 இடத்துல நீதிமான் ஆண்டவர். லூக்குலையும் சொல்கிறாரு, பேதுரு எழுதும்பொழுது, நிருபங்கள் எழுதும்போது சோதோம்குள்ளே அவன் நீதிமானாக இருந்தான்னு எழுதுவார். சோதம் வந்து முழுக்க கெட்டு போச்சு, அந்த இடத்தில் நீதிமானாகிய லோத்து அப்படின்னு எழுதுவார். அப்படின்னா என்னன்னா, நாள்தோறும் அங்கே நடக்கிறத பார்த்து அவன் வாதிக்கப்பட்டான் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ அவனுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸும் அக்கறையும் இருக்கு. கிளியராக இருக்கு. ஐயோ இந்த ஜனங்க இப்படி போகிறாங்களே அப்படின்னு இருக்கு. அதுக்குள்ள அவன் நீதிமானாக இருக்கிறான். நீதிமான் யாரு? கர்த்தரை விசுவாசித்தான் நீதிமான். அப்போ அவனுக்கு ஒரு விசுவாசமும் இருக்கு. ஸோ இந்த ஃபேமிலி வந்து அந்த ஒரு மோசமான சிட்டிக்குள்ள நல்ல ஃபேமிலி. ஆமாம், இன்றைக்கி நம்ம எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன? ஐயோ சிட்டி மோசமாக இருக்குது, காலேஜ் மோசமாக இருக்குது, எது வேணாலும் மோசமாக இருக்கட்டும், அதுக்கு நடுவில் நம்ம பிள்ளைகளை நாம் நீதிமானாக இருந்தால் நம்ம வளர்க்க முடியும் அவங்கள. ஆமாம், இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் இருக்குது. அந்த நீதிமானாக இருக்கிற ஒரு ஏப்ரஹாம் வந்து சொல்கிறாரு, நீ சூஸ் பண்ணுன்னு சொல்லும் போது அங்கே ஒரு சின்ன ஒரு தவறு நடக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு நீதிமானுக்கு கூட ஒரு ஹியூமன் எலிமெண்ட் இருக்குன்றது பதிவாகுது. யூஸ்வலாக நமக்குள்ள ஒரு சுபாவம் இருக்குது, சுயசித்தம். ஏன்னா அங்கே வந்து அவர் போய் கடவுள்கிட்ட கேட்டுட்டு வரலான்லாம் இல்லை, பார்க்குறாரு. அதுதான் இந்த சுயசித்தம் வந்து எப்பவுமே என்ன செய்யணும், பார்வையில் டிசைட் பண்ணும், பார்த்து டிசைட் பண்ணும். இந்த பார்த்து டிசைட் பண்ணுற எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கு பைபிளில். 99.99 பார்த்து டிசைட் பண்ணுற எல்லாம் ஃபெயிலியர். பழதான் பார்த்து தான் அவங்க டிசைட் பண்ணாங்க, ஜீவ விருட்சத்தை அவங்க பார்க்கவே இல்லை. சரி, அடுத்து வராங்க, லோத்து பார்த்து டிசைட் பண்ணுறாரு. அடுத்து யாக்கோபு, ராகேலா லேயாலா எதை பார்த்து டிசைட் பண்ணுறாரு, அங்கே இருக்குது. இப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க, பார்த்து டிசைட் பண்ணுற எல்லாமே வந்து ராங்காக இருக்கும். தேவனுடைய சித்தத்தோடு டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் கானான் சொல்கிறீங்களே, ஆபிரகாம் கானான் போனார், இவர் சோதோம் போனார். கானான் நல்ல ஊருன்றீங்களா நீங்கள்? கானானுக்குள்ளே போகும்போது நல்ல ஊருங்கிறீங்களா? அங்கேயும் கானானியர்கள் இருக்கிறாங்க, ஏத்தியர் இருக்காங்க, அங்கேயும் மோசமான ஜனங்க இருக்கிறாங்க, ஜெயின்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. சோதம்குள்ளேயும் இருக்கிறாங்க. ஆனால் இதில் 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? 2 பேருமே நீதிமான் தான். இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தன் தேவன் சொல்லி போனான், ஒருத்தன் அவனா டிசைட் பண்ணி போனான். ஆனால் 2 பேரும் நீதிமான் தான். 2 பேரும் நீதிமான் தான். பைபிள் அப்படி தான் 2 பேரும் நீதிமான் தான் சொல்லுது. அதுதான் இன்றைக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனை. நம்ம எல்லாம் கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம். ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். இப்போது ஒரு ஊழியமே இருக்கட்டுமே, இப்போ மினிஸ்ட்ரியை வச்சே சொல்கிறேன், மினிஸ்ட்ரியில் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் இந்த மாதிரி பண்ணணும், அப்படி செய்யணும், இப்படி டிசைன் டிசிஷன். ஆனால் அது காட்ஸ் வில்லான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இதுலேயும் இன்னும் டேஞ்சர் இருக்குது. அந்த இன்னொரு பேட்டர்னை பார்த்துடுறோம், அந்த பேட்டர்னில் நம்ம வரலான்னு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம், அது இன்னும் டேஞ்சரஸ் டிசைனாக இருக்குது. அந்த பேட்டர்ன் அவருக்கு சரியா இருக்கும். நான் எப்பவும் சொல்வேன், பாலியங்கி சோவுக்கு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அப்போ அந்த பாலியங்கி சர்ச்சை பார்த்த உடனே எல்லாருக்கும் பாலியங்கி சோ மாதிரி வரணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது. பாலியங்கி சோவுக்கு அது அழைப்பு, அதுக்கு அவர் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது, அவர் டிசைன் ஒன்று இருக்குது, அது இருக்குது. மான் ஓடுற மாதிரி தான் மான் ஓட முடியும், புரியுது. புலி பாயிற மாதிரி தான் புலி பாய முடியும். நான் மானாக இருக்கேன், அது புலியாக இருக்குன்னா ஆண்டவர் வச்சுற டிசைன் அது. அது ஏன் அவருக்கு செஞ்சார், எனக்கு செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு டிசைன் இருக்குது, அவருக்கு ஒரு டிசைன் இருக்குது. எனக்கு என்ன நான் கேட்கணும். இன்றைக்கி இதே மாதிரி தான் மினிஸ்ட்ரியை மெகா அப்படின்னு ஒன்று இருக்குது. மினிஸ்ட்ரி பெருசாகணும், அதை கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க, ஏங்க பெருசாகணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஆசை ஏன் நீங்கள் படுறீங்க? இப்போ நீங்கள் ஒரு ரெப்யூட்டட் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த எம்என்சி எப்படி டெவலப் ஆகணும்னு யார் யோசிக்கணும்? அந்த எம்என்சியோட சிஇஓ, அதுக்கு மேலே ஒரு போர்டு இருக்குது, டைரக்டர் போர்டு, எல்லாருமே யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு டீம் லீடர், உங்களுக்கு என்ன வேலை? கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறது வேலை. அந்த வேலையை செஞ்சு முடிச்சுங்க, அவ்வளோதான். நெகேமியா அலங்க கட்ட சொல்கிறாரு, நீங்கள் அலங்கத்தை உங்கள் பார்ட்டை கட்டுங்க. நீங்கள் எதுக்கு எருசலேமை எப்படி பிடிக்கலான்னு யோசிக்கிறீங்க? இல்லை, அதுவும் முக்கியமான பார்ட். அது நெகேமியா பண்ணுறது முக்கியமான பார்ட். அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. நீங்கள் காரில் இருக்க வீல் பக்கத்தில் 4 போல்ட் இருக்குது, போட்டு வச்சுருக்காங்க நட்டு. அது நட்டுன்னு நினைக்கக்கூடாது, நான் ஸ்டியரிங்காக இல்லையே, ஏன் நான் ஸ்டியரிங்காக இருக்கக்கூடாது, எனக்கு ஆசைப்படக்கூடாதா? இல்லை, உனக்கு போல்ட்டு தான் டிசைன். அப்போ எனக்கு நான் மட்டும் சின்னதாகவே இருக்கணுமா? நீ போல்ட் இல்லாட்டி மொத்த காருமே ஓடாதே. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். எனக்கு என் ஊழியத்தில் உள்ளது, என்கிட்ட 50 கொடுத்தாரு, 500 கொடுத்தாரு, 5000 கொடுத்தாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுக்குறாரு. கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல.
128 ஜிபின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் 60 ஜிபி 70 ஜிபி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்கிறதே 50 ஜிபி தான் இருக்குது. நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க? இன்றைக்கி இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு. ஒருத்தரை பார்க்க அவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி. இப்போ மோசே பாருங்கள், அவர் பெரிய ஊரே கட்டுறவர். ஆனால் அவர்கிட்ட சொன்னது ஆண்டவர் 300 முழத்துக்கு ஒரே ஒரு கூடாரம் கட்டு. ஆண்டவர் எப்படி கட்ட, அதெல்லாம் நானே சொல்லிக்கிறேன். அந்த பிளானையும் கொடுக்குறாரு. அடுத்து ஆண்டவர் நான் நீ அதெல்லாம் ஒன்றும் செய்யாத, கட்டுறவனையும் வச்சிருக்கிறேன். பெசலியல்னு ஒரு ஆள் இருக்கான், அவன் கட்டுவான். அவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டுவாங்க. நான் என்ன பண்ணணும்? சூப்பர்வைஸ் பண்ணேன். அது போதும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு. இன்றைக்கி இந்த லோத்து மாதிரி பார்த்து டிசைட் பண்ணுற ஒரு குரூப், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நானும் ஆபிரகாம் ஆகணும். ஆபிரகாம் தான், இன்னொரு ஆபிரகாம் கிடையாது, ஒரு மோசே தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்? யோசுவாவாக இருக்கலாம், நீங்கள் டேவிடாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னொரு மோசே ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. மோசே மாதிரி வரணும்னு நினைங்க. ஆனால் மோசே அல்ல, எனக்கு வேறொரு அழைப்பு இருக்கிறது. இந்த இடத்துல தான் அந்த ஃபேமிலி தப்பு பண்ணுச்சு. திருப்பியும் கேள்வியில் வரேன். இன்னும் 1 minute தான் இருக்குது. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டைட். நம் நேயர்கள் நிறைய பேர் ஓரளவுக்கு நம்ம கடவுள் உள்ளுக்குள்ளே வராங்க, நல்லா புரியுது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ரட்சிப்புக்குள்ளே நல்லா வந்துட்டோம், எங்கேயோ டிசிஷன் நம்ம உலக பிரகாரமாக பார்க்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். இன்றைக்கி நம்ம பேசின பதிவுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுற மெயின் டேக்அவே என்ன? இப்போ இந்த இதுலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம இப்போ சோதோமை விட்டு வெளியே வரதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். அடுத்த பதிவில் அவங்க போகிற இடங்களில் இந்த அம்மா இல்லாததுனால நடந்ததை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் முக்கியம், ஒவ்வொரு ஃபேமிலியில் உங்களோட ரோல் வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் ரோல் அங்கே நீங்கள் சரியாக செய்யாவிட்டால் தேவனுடைய மொத்த டிசைனை கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அது வெரி கேர்ஃபுல் யூ மஸ்ட் பி. நீங்கள் நான் ஆரம்பத்தில் சூப்பராக இருந்தேன், நல்லா நடத்தினேன், கடைசியாக தப்பு பண்ணால் அந்த தப்பு தான் நிற்கும். அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ முடிக்கும் போது அப்படியே முடிக்கும். எல்லா டெசிஷனையும் கர்த்தரை கேட்டு நம்ம செய்யறது. ஃபைனல் டெசிஷன் கர்த்தர்கிட்ட தான் இருக்கணும். அதான் நல்லது. எனக்கு பெரிய டேக்அவே என்னென்னா, நார்மலாக பார்க்குற மாதிரி பார்க்காம ஸ்பிரிச்சுவல் கண்களோட பார்த்து முடிவு பண்ணுறது ரொம்ப அதுதான் ஆப்ரேஷன் சக்ஸஸ். பேஷண்ட்டும் அலைவாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். அடுத்த பதிவில் இன்னும் இதோட அடுத்த பார்ட் நம்ம பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு மிக்க நன்றி.